எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய மகிமையை சொல்லி வருகிற ஒரு அனுபவம். ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள் எல்லாம் சொல்லி வருகிற அனுபவம். அன்றைக்கு இஸ்ராயேல் மக்கள் மேக ஸ்தம்பத்தில் மத்தியிலும் அக்கினி ஸ்தம்பத்தில் மத்தியிலும் ஆண்டவரால் பாதுகாக்கப்பட்டாங்க. ஏன்னா ஆண்டவர் அவரோடு கூட வந்தார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட வருகிறவராகவே இருக்கிறார். அவர் யாக்கே அஷேரா யாக்கே, அவர் இருக்கிறவராகவே இருக்கிற தேவன். ஐ எம் தட் ஐ எம், அப்படி இருக்கிறவராகவே இருக்கிற ஆண்டவர் எல்லா சூழ்நிலையும் கூட வருவாரு. அதனால நான் எதினால் விசேஷித்தவன், நீர் என்னோடு கூட வருவதனால் என்று சொல்லி தேவா நான் எதினால் விசேஷித்தவன் என்ற பாடலை பாடு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஏதினா இது ஏதினா நீர் என்னோடு வருவதினா, ஏதினா இது ஏதினா நீர் என்னோடு இருப்பதினா. தேவா தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா, எதினா இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதுகாட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போது என் வாழ்க்கையில என்ன சொல்லலாம். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதுகாட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதுகாட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அதுபோல் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அதுபோல் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா, எதினா இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா. தாகம் கொண்ட தேவஜன் மானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மணி கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜன் மானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மணி கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். ஆமென். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா நீ என்னோடு வருவதினா, எதினா இது எதினா நீ என்னோடு இருப்பதினா. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கடைசி சரணத்தை பாட போகிறோம். எல்லாரும் எழுந்து நிற்போமா? வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு கரம் என்னோடு கூட வருகிறது. மாறாவி நீரை தேனாக மாற்றுகிற என் நேசர் என்னோடு உண்டு. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு கரம் கூட வருது. வாழ்க்கை
கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு கரம் கூட வருது. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. அன்பான தேவன், அன்பான தேவன் என்னோடு வருவார். அது போதும் என் ஏக்கமெல்லாம், என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார். சந்தோஷம் நான் காணும். மாறாவி நீரை, மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. மாறாவி நீரை, மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினா, எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். நன்றாக கரங்களை தட்டி, ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறீங்க, நீங்க எங்க கூட வர்றீங்க. எல்லாரும் கொஞ்ச நேரம் விட்டு கொடுத்து ஆவியுள்ள தேவனை ஆராதிச்சுட்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னம் உங்க தலையின் மேல இருக்கணும். ஆண்டவருடைய பிரசன்னம் உங்க தோள் மேல இருக்கணும். ஆண்டவருடைய பிரசன்னம் உங்க கரங்கள்ல இருக்கணும். அன்றைக்கு ஆரோனும் ஊரும் போய் மீதியானரையில மேற்கொள்ள முடியல. அந்த நேரம் மோசேயுடைய கைகள் என்ன செஞ்சாங்களாம்? பிடிச்சுக்கிட்டாங்களாம். தேவன் விடுதலையை கொடுத்தார், தேவன் வெற்றியை கொடுத்தார். இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் கைகளை பிடிக்கிற அனுபவம் மாதிரி எது தெரியுமா? தேவன் துதி என்கிற ஒரு ஆயுதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். யாரெல்லாம் துதிக்கிறீங்களோ, யாரெல்லாம் ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்றீங்களோ, ஆண்டவர் அன்றைக்கு விடுதலையை கொடுக்கிறார். இன்னைக்கு ஆண்டவரே பலவீனத்தோடு நான் வந்திருக்கிறேன், போராட்டத்தோடு வந்திருக்கிறேன், நிந்தனையோடு கூட வந்திருக்கிறேன், அவமானத்தோடு கூட வந்திருக்கிறேன். தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவேளை நம்ம சோர்ந்து போய் வந்திருக்கலாம், உடைக்கப்பட்டு வந்திருக்கலாம். இல்லை, ஆண்டவர் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறாரு, அவருக்கு மன நிறைவா நான் ஆராதிக்கிறேன்னு சொன்னா, அப்படி இருக்கிற இடத்துல அப்படி ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து பார்த்து 2 கரங்களை உயர்த்திக்கோங்க. அந்த ஷெக்கினா வல்லமை நம்மை நிரப்பும்படியாக தேவ அபிஷேகம் அன்னைக்கு தாவீது மேல இருந்துச்சா. கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் இறங்கி இருந்தார்னு சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. இன்னைக்கு யாரெல்லாம் தேவன் என் மேல இறங்கணும்னு சொல்லி விரும்புறீங்களோ, தேவ மகிமை எனக்குள்ள இறங்குவதாக. எனக்குள்ள இருக்கிறாரு, அப்புறம் எப்படி இறங்கணும்? சில நேரம் ஆண்டவரை நம்ம மறுதளிச்சிட்டோம்னா தேவ மகிமை நம்மளால உணரக்கூட முடியாது. இன்னைக்கு ஆண்டவரே என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்க கண்களை பரிசுத்தமாக்குனவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்க வாயின் வார்த்தைகளை பரிசுத்தமாக்குனவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்க முழு சரீரத்தையும் ஜீவ பலியாக கொடுக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவரே நீங்க எங்களுக்குள்ள கடந்து வாங்க, எங்களுக்குள்ள வாங்க. நீங்க எங்களுக்குள்ள சிங்காசனத்தின் மேல ஆண்டவரே அமர்ந்திருக்கிற ஆண்டவரே எங்க இருதயத்திற்குள்ள வந்து அமர்வீராக. ஆண்டவரே எல்லா பலவீனங்களும் மாறும். பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்க தேவைகளை சந்திக்கப்படும். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. எவ்வளவு பெரிய வார்த்தை! நல்லா கரங்களை தட்டுங்க. அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை, அவர் நம்மை விட்டு கைவிடுவதும் இல்லை. அப்படிப்பட்ட ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறாரு. அப்படியே எல்லாரும் உணர்ந்து பார்த்து தரிசனத்தை பார்க்கலாமா? அப்படியே ஆசரிப்பு கூடாரத்துல, ஆலயத்துல நமக்குள்ள இருக்கிற அதே மகிமை நமக்குள்ள இன்னைக்கு செயல்படுகிறது. படியினால தேங்க்யூலா. ஒரு நிமிஷம் எல்லாரும் அமைதியா தேவ மகியை உணர போறோம். எல்லாரும் அமைதியா உணர போகிறோம். யாரெல்லாம் நீங்க கேட்குறீங்களோ, தேவன் உங்களுக்குள்ள இறங்குறாரு. தேவ அபிஷேகம் எனக்கு வேணும், தேவ வல்லமை எனக்கு வேணும். இன்னைக்கு அப்படியே ஒரு ஒருமனப்பாட்டின் ஆவி எனக்குள்ள வேணும். இனி நான் தேவையில்லாததை பேச மாட்டேன். இனி நான் காலை நேரம் துதிப்பேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்பொழுது வாயில் இருக்கும். யாரெல்லாம் துதிக்கிறீங்களோ, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை துதிக்கிறவர்களுக்கோ, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ,
கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்ப ஆண்டவர் நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீங்க மட்டும் போதும் ஏசப்பா, உங்க சமூகம் மட்டும் போதும் ஏசப்பான்னு சொல்லு. அப்படி ஆண்டவர் சொல்ல, ஹல்லேலூயா. என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஓ ஜீசஸ், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே இசையா, உம் அன்பை ருசிக்கையிலே உம் நாமம் துதிக்கையிலே இசையா, உம் அன்பை ருசிக்கையிலே. எல்லாரும் கடைசியா சொல்ல முடியல. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஓராண்டர் சிக்கராவியானவர், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசுவோடு கலந்தேவ வல்லமை, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஒரே வார்த்தையை நம்ம 3 தடவை சொல்லி இந்த துதி ஆராதனை நிறைவு செய்கிறோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். இந்த வார்த்தையை எல்லாரும் 3 தடவை சொல்லுவோமா? சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். அன்பின் ஆண்டவரே, கொஞ்ச நேர தேவ அபிஷேகத்தை, தேவ மகிமையை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். அப்படியே தொடருவதாக மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே, ஆமென். அமர்ந்து கொள்ளும். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நல்ல காலை வேலைக்காய் நன்றோடும் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எத்தனையோ பேருக்கு கிடைக்கக்கூடாத ஸ்லாக்கியத்தை ஆண்டவரே இந்த ஓய்வு நாளின் காலை வேளையில நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற மாபெரும் கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எந்த நோக்கத்தோடு இந்த ஆலய ஆராதனைக்கு நீர் எங்களை அழைத்து வந்தீரோ அந்த நோக்கத்தை நாங்கள் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு அதை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அப்பியாசப்படுத்த ஆண்டவரே ஒரு விஷயங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். அடியனை முற்றிலுமாய் மறைத்து ஆண்டவரே நீர் வெளிப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்தியத்தை சத்தியமாய் புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை ஆண்டவரே நீரே எங்களுக்கு பரத்திலிருந்து கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒரு விசை இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தனித்தனியாய் குடும்பம் குடும்பமாய் ஆண்டவரே உம்முடைய கரங்களிலே வைத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த செய்தி வேலை முழுவதையும் நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதல்களையும் வணக்கங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த நாளிலும் உங்களோடு இந்த ஊழியத்தை நிறைவேற்றும்படியான வாய்ப்பை கொடுத்த அன்பு ஆயர் அவர்களுக்கும் பயிற்சி ஆயர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றிகளை உரித்தாக்குகிறேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா.
கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். உண்மையாகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விதமான நேரங்களிலும் நாம் கடந்து வருகிற சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் அதின் காலத்தில் நேர்த்தியாய் நமக்கு எல்லா காரியங்களையும் செய்து வந்திருக்கிறார். ஆமென். அதே போல நம்மளுடைய வாழ்க்கையில இனி வரும் காலங்களிலும் நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு செய்வாராக. அன்பானவர்களே, இந்த நாளிலும் நமக்கு சினாடு பெருமன்றத்தின் மூலமாக கொடுக்கப்பட்ட இந்த தலைப்பு திருமணம். திருமணமும் குடும்பமும் என்பது இந்த கால சூழ்நிலைகளிலே மிக மிக முக்கியமான ஒரு தலைப்பு, அல்லது நாம் பேச வேண்டிய, ஆராய வேண்டிய, சிந்திக்க வேண்டிய ஒரு தலைப்பாக இருக்கிறது. அன்பானவர்களே, நம்முடைய குடும்பத்தை குறித்த எண்ணம் அல்லது நம்முடைய குடும்பத்தை குறித்த சிந்தனைகள் நமக்கும் நம்மை பார்க்கிற மக்களுக்கும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒருவேளை கணவனும் மனைவியுமாக, பெற்றோரும் பிள்ளைகளுமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக மற்றவர்கள் பார்க்கின்ற இடங்களிலே, மற்றவர்கள் பார்க்கிற சூழ்நிலைகளிலே நாம் இருக்கிறோம். ஆனால் என்னுடைய தனிப்பட்ட என்னுடைய குடும்ப வாழ்க்கையில, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, பெற்றோருடைய வாழ்க்கையில எனக்குள்ளாய் இருக்கிற உறவு நிலை இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கிறது? குறிப்பாக எனக்கும் என் ஆண்டவருக்கும் இருக்கின்ற உறவு, எங்களுக்கும் என் ஆண்டவருக்கும், குறிப்பாக என்னுடைய குடும்பத்திற்கும் என் ஆண்டவருக்கும் இருக்கின்ற உறவு இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கிறது? ஒருவேளை நான் வாசிக்க கேட்ட பகுதி எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது, விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாதயுமாயிருப்பதாக, வேசி கல்லரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளதாய் இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த 2025ஆம் ஆண்டினுடைய நீதிமன்ற வழக்குகளில மிக முக்கியமான வழக்காக அல்லது மிக பெரிய வழக்காக இருக்கிறது என்னவென்றால் இந்த டிவோர்ஸ் கேஸ். அதுவும் கிறிஸ்தவ திருமணங்களில இந்த டிவோர்ஸ் கேஸ் இன்றைய நாளிலே அநேகம் இருக்கிறது. அநேக நீதிபதிகள் இன்று வேதனையோடு கூட அதை பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். அன்பானவர்களே, ஆண்டவர் எதை முன்குறித்து வைத்திருக்கிறாரோ, ஒருவேளை விலா எலும்பிலே இருந்து சரி சமமாக பிரித்தெடுக்கப்பட்ட மனைவியை நமக்காய் கொடுத்திருக்கிறார், குடும்பமாக இணைத்திருக்கிறார். குடும்பமாக இணைத்த ஆண்டவரை நீங்களும் நானும் கனப்படுத்த வேண்டும், அவரை மகிமைப்படுத்த, மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்பதுதான் இறை ஆண்டவருடைய சித்தமாய் இருக்கிறது. ஆனால் இன்றைய குடும்பமாய் திருமண வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய நீங்களும் நானும் நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய திருமண வாழ்க்கையிலே யாரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? கணவனும் மனைவியும் மகிமைப்படுத்துவதல்ல, பெற்றோர் பிள்ளைகளை மகிமைப்படுத்துவதல்ல, எல்லாவற்றிற்கும் மேலாக என் ஆண்டவரை நான் மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவர் கணவனும் மனைவியுமாய் இணைப்பதனுடைய நோக்கம் என்னவென்றால், நம்மை கொண்டு இந்த சமுதாயத்தில், இந்த ஊரில் ஏதோ ஒரு காரியத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் கணவனும் மனைவியுமாய் இணைத்திருக்கிறார். ஆனால் அந்த நோக்கத்தை நாம் என்ன செய்கிறோம்? பல நேரங்களிலே விட்டு விடுகிறோம். ஒருவேளை எனக்குள்ளாய் இருக்கிற தாழ்வு மனப்பான்மை, எனக்குள்ளாய் இருக்கிற பெருமைகள், எனக்குள்ளாய் இருக்கக்கூடிய சில காரியங்களினாலே கணவன் மனைவிக்குள்ளாய் இப்போது எப்படி இருக்கிறது? நீயா நானா என்ற போட்டி இருக்கிறது. ஆனால் இந்த நாளிலே மிக தெளிவாய் குடும்பம் என்பது ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் சில காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கருவிழி நமக்கு தெரியும் இல்லையா? நம்மளுடைய கண்களில் இருக்கக்கூடிய கருவிழி, இதற்கு 3 குணங்கள் உண்டு. ஒன்று, இந்த கருவிழி எப்படி இருக்கும்? ஒரே நேரத்திலே ஒரே ஒரு பொருளை மாத்திரம் தான் பார்க்கும். நான் இப்ப பார்க்கிறேன் அப்படின்னா ஒரே ஒருத்தரை மட்டும் தான் நான் பார்க்க முடியும். 2 கண்கள்ல 2 பேரை பார்க்க முடியாது. ஆனால் crocodile முதலை இருக்குல்ல, அது 2 கண்களிலேயும் 2 பொருட்களை பார்க்குமா. கணவனும் மனைவியுமாய் இருக்கிறவர்கள் ஒரே நேரத்திலே ஒரே சிந்தை உடையவர்களாய் இருக்க வேண்டும். அப்படியானால் நம்முடைய கருவிழி முதலாவது கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன தெரியுமா? எப்படி கருவிழி ஒரே நேரத்திலே ஒரே பொருளை பார்க்கிறதோ, அதே போல கணவனும் மனைவியுமாய் இருக்கிறவர்கள் தங்களுடைய குடும்ப காரியமாய் இருக்கலாம் அல்லது உலக பிரகாரமான காரியமாய் இருக்கலாம், எப்படிப்பட்ட காரியமாய் இருந்தாலும் ஒரே சிந்தை உடையவர்களாய் அவர்கள் இருக்க வேண்டும். அதே போல இந்த கருவிழி 2ம் ஒரே நேரத்திலே ஒன்று போல செயல்படும். என்னுடைய கண்ணை நான் இந்த பக்கம் அசைச்சேன் அப்படின்னா 2 கருவிழியும் இந்த பக்கம் மூவ் ஆகும் இல்லையா? அதே போல இந்த பக்கம் நான் திருப்பினேன் அப்படின்னா 2 கருவிழியும் ஒரே பக்கம் திரும்பும். அதே போல எந்த பக்கம் இது அசைகிறதோ அதே போல நம்முடைய திருமண வாழ்க்கையிலே
இருவரும் இணைந்து ஒரே காரியத்திலே செயல்பட வேண்டும் என்று இந்த கருவழி கற்றுக் கொடுக்கிறது. ஒருவேளை கணவன் ஒரு காரியத்தை முடிவு செய்வாரானால் மனைவி வேறு ஒரு முடிவை எடுத்துக்கொண்டிருக்க கூடாது, அல்லது மனைவி எடுக்கக்கூடிய முடிவிற்கு கணவன் வேறு விதமான நெகட்டிவ் பாயிண்ட் சொல்லக்கூடாது. இருவரும் இணைந்து ஜெபித்து அவர்கள் மிக தீர்க்கமான முடிவை எடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மூன்றாவது, இரண்டு கண்களும் சேர்ந்தே அழும். என்னைக்காவது ஒரு கண்ணு மட்டும் அழுது பார்த்திருக்கீங்களா? இரண்டு கண்களும் சேர்ந்தே அழும். அப்படியானால் கணவனும் மனைவியுமாய் திருமண பந்தத்தில் இணைந்திருக்கிற பொழுது ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, ஒருவர் துக்கத்தை ஒருவர் பகிர்ந்து கொண்டு இன்புற்று வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அன்பானவர்களே, கணவன் அழுதால் மனைவியும் அழ வேண்டும் என்று அல்ல, அந்த கணவனை தேற்றக்கூடிய பாத்திரமாய் இருக்க வேண்டும். அதற்காக தான் ஆண்டவர் இவர்களை இணைத்திருக்கிறார். அப்படியானால் இந்த கருவழி நமக்கு இப்படிப்பட்ட காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. அன்பானவர்களே, ஏதோ ஒரு நோக்கத்தோடு எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து ஆண்டவர் கணவனும் மனைவியுமாய் ஒரு குடும்பமாய் இணைத்திருக்கிற அந்த குடும்பத்திலே ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென், சொல்லுங்களேன் அல்லேலூயா. யாராவது எனக்கு இதுவரைக்கும் கிடைத்த ஆசீர்வாதங்கள் போதும் என்று நினைத்திருக்கிறோமா? இல்லை. ஒருவேளை என்னுடைய குடும்பத்திலே என்னுடைய பெற்றோருக்கு அல்லது கணவனுக்கு, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு இந்தந்த காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன செஞ்சிருப்போம்? ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு வச்சிருப்போம்ல. இன்னைக்கு அருமையாய் கண்மணி பிள்ளைகளாய் ஒளிவ மர கன்றுகளாய் அநேக சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க இந்த இடத்துல வந்து சொன்னாங்க. பேச கூட தெரியல, பேரை கேட்டா கூட ஒழுங்கா சொல்ல தெரியுமான்னு தெரியல இல்ல. ஆனால் மிக அழகாய் தங்களுடைய மழலை குரலில மிக அழகாய் வேதத்தை அவர்கள், வேத வசனத்தை அவர்கள் சொன்னார்கள். அந்த பெற்றோர்களை உண்மையாகவே நான் வாழ்த்துகிறேன். அன்பானவர்களே, சிறு பிராயத்திலிருந்தே அந்த பிள்ளைகளுக்கு வேதத்தை விதைக்கின்ற இந்த விதை எப்படி மாறும்? பெரிய விருட்சமாய் அது உருமாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பானவர்களே, குடும்பமாய் இணைத்திருக்கிற ஆண்டவர் நம்முடைய குடும்பத்திலே ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படியானால் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார்? அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் ஆசீர்வாதங்கள் சில நேரங்களிலே வருவது போல வரும், ஆனால் என்ன செஞ்சிருக்கும்? அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கும் இல்ல. அப்படியே இப்ப நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் என்ன செஞ்சிடும்? சில நேரம் அந்த ஆசீர்வாதம் அப்படியே சற்று பின்னோக்கி சென்று விடும். அன்பானவர்களே, சில காரியங்களை இந்த நாளிலே உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். ஒருவேளை கடந்த காலங்கள் என்பது நமக்கு பல அனுபவங்களை அது கற்றுக் கொடுக்கிறது. இந்த கடந்த கால அனுபவங்களை வைத்துக்கொண்டு நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய நீங்களும் நானும் ஆண்டவரை அனுதினமும் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் ஸ்தோத்தரித்து ஸ்தோத்தரித்து குடும்ப வாழ்க்கையை நாம் நடத்த வேண்டும். எதிர்காலத்திலே நமக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கின்ற அந்த இலக்கை நோக்கி, பந்தய பொருளுக்காக நீங்களும் நான் என்ன செய்யணுமா? லக்கை நோக்கி தொடர்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை ஐயா அவர்கள் அவர்களுடைய அறிவிப்புகளை நிறைய சொன்னார்கள் நம்மளுடைய ஊழியத்தை குறித்து. ஊழியம் இன்னும் விரிவுபடுத்த வேண்டும், இன்னும் அநேக இடங்களிலே ஜெப மையங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி, இதுதான் நம்மளுடைய லக்காக இருக்க வேண்டும். ஒருவேளை நம்மளுடைய குடும்பத்தினுடைய லக்கு, நம்மளுடைய திருமண வாழ்க்கையினுடைய லக்கு அநேகம் இருக்கலாம். ஆனால் இந்த ஊழியத்தின் அடிப்படையில் கிறிஸ்தவள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையினுடைய லக்காக ஆண்டவர் நமக்கென்று குறித்து வைத்திருக்கிற அந்த ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் நம்மை குடும்பமாய் இணைத்திருக்கிறார். அன்பானவர்களே, நான் சில நமக்கு தெரிந்த பகுதிகளில் இருந்து 3 காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். முதலாவதாக, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எப்படி நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 சாமுவேல் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், வாசிக்க வேண்டாம். 40ஆம் அதிகாரம், மன்னிக்கவும், 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் முதல் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது, இந்த பகுதி நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி, தாவீது கோலியாத்தினுடைய பகுதி. சிறு பிள்ளைகளிலே இருந்தே நாம் இதை கேட்டுக்கொண்டே வந்திருக்கிறோம். முதலாவதாக இந்த பகுதியில இருந்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னவென்றால், இருக்கிறதிலே இருந்து தேவன் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா, சொல்லுங்களேன் அல்லேலூயா. இருக்கிறதிலே இருந்து தேவன் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் இந்த 40ஆம் வசனம் முதல் வீட்டிலே சென்று வாசித்து பாருங்கள், 50ஆம் வசனம் வரைக்கும் மிக தெளிவாய் அதிலே இந்த கோலியாத் சம்பவத்தை குறித்து நாம் பார்க்கலாம். 40ஆம் வசனம் வாசிங்களேன். போதும். ஒரு சாதாரணமா இருக்கக்கூடிய ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற சிறுவன், அவனிடத்துல இருக்கிறது என்ன? 5 கூழாங்கற்கள்,
ஒரே ஒரு கவன், ஒரே ஒரு கோல். எதற்காக? ஆடு மேய்ப்பதற்காக, ஆட்டை பராமரிப்பதற்காக. ஒருவேளை விலங்குகள் வந்துவிட்டால் அதை விரட்ட வேண்டும் என்பதற்காக இந்த கவனையும் கல்லையும் வைத்திருக்கிறான். அன்பானவர்களே, அவனிடத்துல இருந்தது அது மட்டும்தான். ஒருவேளை வேற அவன்கிட்ட எதுவுமே கிடையாது, ஒருவேளை பட்டயம் கிடையாது, கத்தி கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் அவனிடத்துல இருக்கிறதை வைத்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவனை ஆசீர்வதிக்கிறார். அன்பானவர்களே, பலர் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சொல்லுகிறோம், என்னிடத்தில் இது மட்டும்தான் இருக்கிறது, இவ்வளவுதான் இருக்கிறது என்று சொல்லி நமக்கு நாமே சில காரியங்களை நம்மை நாமே தாழ்ந்த ஒரு நிலைக்கு நம்மை நாம் வழிநடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களிடத்தில் என்ன இருக்கிறதோ அதிலிருந்து நான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். இங்கு தாவீதினிடத்திலே இந்த காரியங்கள் மட்டும்தான் இருக்கிறது. ஆனால் இந்த தாவீது ஒரு காரியத்தை செய்கிறார். கோலியாத்தை முறியடிப்பதற்கு முன்பதாக 45ஆம் வசனம் வாசிங்களேன். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. மிகப்பெரிய கோலியாத்தாய் இருக்கிறான். அவனை பார்த்து அவர் சொல்லுகிறார், நீ நிந்தித்த அவமானப்படுத்தின இந்த ஆண்டவருடைய நாமத்தினாலே உன்னிடத்திலே வருகிறேன். அப்படியானால் என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, அல்லது என்னுடைய திருமண வாழ்க்கையிலே எனக்குள்ளாய் அல்லது என்னுடைய குடும்பத்திற்குள்ளாய் இருக்கக்கூடிய மலை போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை பார்த்து நான் சொல்ல வேண்டியது என்ன? என் தேவனுடைய நாமத்தினாலே உன்னிடத்திலே வருகிறேன். அல்லேலூயா. எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அர்ப்பணிப்பு என்ற ஒன்று இருக்கிறதோ அப்போதுதான் நீங்களும் நானும் ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். 47ஆம் வசனம். யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். அன்பானவர்களே, அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே சோர்ந்து போன சூழ்நிலைகள் உண்டு. ஆண்டவருடைய சன்னிதானத்தை, ஆண்டவருடைய ஐக்கியத்தை விட்டு பிரிந்து போன நிலைகள் உண்டு. எப்பொழுது? என்னுடைய குடும்பத்தில் பிரச்சனைகள் வருகின்ற பொழுது, எனக்குள்ளாய் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நான் வேலை பார்க்கிற இடங்களிலே பிரச்சனைகள், அவமானங்கள், தோல்விகள் வருகின்ற பொழுது எனக்கும் என் ஆண்டவருக்கும் மிகப்பெரிய ஒரு கேப், இடைவெளி ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், எதை குறித்தும் கலங்காதிருங்கள், என்ன இருக்கிறதோ அதிலே இருந்து நான் உங்களை ஆசீர்வதிக்க ஆயத்தமாய் இருக்கிறேன். ஆனால் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? இந்த தாவீது செய்தது போல, ஆண்டவருடைய நாமத்தினாலே உன்னிடத்திலே வருகிறேன் என்று சொன்னது போல, நம்மை முழுமையாய் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்து, எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எந்த ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று எண்ணினாலும் சரி, ஆண்டவருடைய நாமத்தினாலே வருகிறேன் என்று சொல்லி நம்மை நாமே அர்ப்பணித்து, நம்முடைய குடும்பத்தை அர்ப்பணித்து நாம் செல்லுகின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இருக்கிறதிலே இருந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். அப்படியானால் நம்முடைய குடும்பங்களிலே ஆண்டவர் முதலாவது நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அர்ப்பணிப்பு. இரண்டாவது, நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம், ஆதியாகமம் 26ஆம் வசனம், மன்னிக்கவும் 26ஆம் அதிகாரம். இதிலே நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் வருகிறது. ஈசாக்கை குறித்த ஒரு சம்பவம். பஞ்ச காலமாய் இருக்கிற ஒரு தேசம். யோசிச்சு பாருங்களேன், பஞ்சம் என்றால் எப்படி? நமக்கு இங்க மே மாசம் ஆனாலே என்ன கிடைக்கல? தண்ணி கிடைக்கல. தண்ணிக்காக நம்ம ரொம்ப அங்கே இங்கேயும் நம்ம அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே அந்த ஒரு மாத ஒரு பஞ்சத்தை நம்மளால தாங்க முடியல, அந்த வறண்டு போன சூழ்நிலைகளை. ஆனால் இங்கு 26ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டிலே சென்று வாசித்து பாருங்கள். பஞ்சமாயிருக்கிற தேசத்திலே ஈசாக்கை தேவன் அனுப்புகிறார். எப்படி ஒரு மனிதனால இப்படிப்பட்ட இந்த பஞ்சமாய் இருக்கிற தேசத்திற்குள்ளாய் அவன் முழு மனதாய் செல்ல முடியும்? ஒருவேளை ஆண்டவர் உங்களையும் என்னையும் கூப்பிட்டு இந்த தேசத்திற்கு போ என்று சொன்னால், நானா இருந்தா கண்டிப்பா நான் சொல்லியிருப்பேன். ஒருவேளை நீங்களா இருந்தா கூட அமைதியா போயிருப்பீங்க. நானா இருந்தா சொல்லியிருப்பேன், ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, ஊழியத்தை செஞ்சா ஏதாவது நன்மை கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும்னு நினைச்சா இப்படி பஞ்சமா இருக்கக்கூடிய தேசத்துக்கு என்னை அனுப்புறீங்களே, நான் போய் என்ன பண்றது? தண்ணிக்கு என்ன பண்றது? சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லி நான் கேட்டிருப்பேன். 1ஆம் வசனம் வாசிங்களேன். ஆபிரகாமின் நாட்களில் அப்படி ஒரு பஞ்சம் தேசத்தில் அதுக்கு பிறகு வரவே இல்லை. அவ்வளோ பெரிய ஒரு பஞ்சம். அங்கு நிலங்கள் எல்லாம் அப்படி வறண்டு போய் இருக்கிறது.
அங்கு விவசாயம் பண்ணுவதற்கு எந்த விதமான சொல்யூஷனும் கிடையாது, எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது, தண்ணீருக்கு அறிகுறியே கிடையாது. அப்படிப்பட்ட இடத்திற்கு இவன் செல்லுகிறான். 12ஆம் வசனம் வாசிங்க. 12. எத்தனை மடங்காங்க? 100 மடங்கு. ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன தெரியுமா? ஒன்றும் இல்லாததிலிருந்தும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஒன்றுமே இல்லாவிட்டாலும் நான் உங்களை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். நிறைய நேரத்தில் நம்ம சொல்றோம்ல, பிரதர் என்னுடைய பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு? 0. எங்களுடைய பிள்ளைகளுடைய பேங்க் பேலன்ஸ் 0. என்னுடைய ஒய்ஃபோட பேங்க் பேலன்ஸ் 0. எல்லாம் கடன்ல இருக்கு பிரதர், எல்லாமே கடன்ல இருக்குது, என்ன செய்யறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நேரம் நினைக்கிறோம்ல. ஆண்டவர் சொல்றாருங்க, இந்த காலை வேளையிலே உங்களையும் என்னை பார்த்து சொல்லுகிறார், ஒன்றுமே இல்லாத சூழ்நிலைகளிலும் நான் உங்களை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். அப்படியானால் கண்டிப்பா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்ம ஒரு காரியத்தை செய்யணும். இந்த ஈசாக்கு ஆண்டவர் அவனிடத்தில் தரிசனமாகி சில ஆசீர்வாதங்களை சொல்லி இப்படி கட்டளை இடுகிறார், நீ இந்த தேசத்திற்கு போ, நான் இந்த காரியங்களை எல்லாம் நான் செய்வேன் என்று சொல்லுகிறார். ஈசாக்கு என்ன செஞ்சாங்க? ஏதாவது ஒரு மறுமொழி சொன்னாரா? ஒன்னு கூட சொல்லல. உடனடியாக அவன் என்ன செய்கிறான்? அங்கு செல்லுகிறார். அங்கு போய் அவன் விவசாயம் செய்வதற்கு எல்லா நிலத்தை பண்படுத்துகிறார், விதை விதைக்கிறான், 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்றும் இல்லாத இடத்திலிருந்து தேவன் இங்கு ஈசாக்கை ஆசீர்வதித்தது போல ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை வறண்டு போய் இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் எந்த விதமான ஒரு டெவலப்மெண்ட்மே இல்லை அப்படி என்று சொல்லி புலம்பி தவித்துக் கொண்டிருக்கிறோமே, அந்த சூழ்நிலைகளை பார்த்து ஆண்டவர் காலை வேளையிலே சொல்லுகிறார், ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி கவலைப்பட்டு இருக்கீங்களா? அந்த இடத்துல நான் என்ன செய்வேன்? உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன? கீழ்ப்படிய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒருவேளை நல்லா யோசிச்சு பாருங்களேன், வறண்ட நிலம், தண்ணீர் கிடையாது, விளைச்சல் கிடையாது. ஒருவேளை அந்த இடத்துல வறண்டு போய் அப்படி வெடிப்பு வெடிப்பா இருந்திருக்கலாம். அந்த இடத்துல போய் அந்த நிலத்தை பண்படுத்த தொடங்கி இருப்பார் என்றால் பார்க்கிறவங்க என்ன நினைச்சிருப்பாங்க? எவ்வளவு கேலி பேசியிருப்பாங்கல்ல, என்னப்பா இது, எந்த விதமான ஒரு அறிகுறியும் இல்லை, மழைக்கு வாய்ப்பே இல்லை, தண்ணி வராது, எதுவுமே கிடையாது, எல்லாமே தோல்வியா இருக்கு, பக்கத்து நிலம் பாரு எப்படி இருக்குன்னு சொல்லி இங்க வந்து நீ இவ்வளவு வேலை பார்க்குறேன்னு சொல்லி கேலி பண்ணியிருப்பாங்கல்ல. எவ்வளவு கேலி கிண்டலுக்கு மத்தியிலும், எவ்வளவு அவமானங்களுக்கு மத்தியிலும், எல்லாம் அற்றவனாய் ஒன்றுமில்லாத சூழ்நிலைகளிலும் அவன் செய்த ஒரே ஒரு காரியம், என் ஆண்டவருக்கு எனக்கு தரிசனமாகி இந்த காரியத்தை சொன்னார், நான் செய்வேன். கீழ்ப்படிந்ததினாலே அவனுடைய வாழ்க்கையிலே ஒன்றுமே இல்லாத சூழ்நிலைகளிலும் அவன் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களிலே நீங்களும் நானும் நினைக்கிற காரியம் அதுதான், ஐயோ என்னுடைய வாழ்க்கையிலே ஒன்றும் இல்லையே, எல்லாம் அற்றவனாய் இருக்கிறேனே, எல்லாம் இழந்து போய் நான் இருக்கிறேனே, எனக்கு உதவி செய்வார் யார் என்று அநேக நேரங்களில் புலம்பி தவித்துக் கொண்டிருக்கிறோமே. வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்து அந்த வார்த்தைகளுக்கு, ஆண்டவர் கொடுத்த கற்பனைகளுக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படுகின்ற பொழுது ஒன்றுமே இல்லாத சூழ்நிலைகளில் இருந்தும் தேவன் நம்ம என்ன செய்வார்? ஆசீர்வதிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். சாதாரணமாய் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல. எப்படியா? 100 மடங்கு ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். அப்படியானால் இரண்டாவது காரியம், கீழ்ப்படிதலின் மூலமாக ஒன்றும் இல்லாததிலிருந்தும் தேவன் நம்ம என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். யோவான் சுவிசேஷத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள், 5ஆம் அதிகாரம். யோவான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அன்பானவர்களே, இங்கு நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம், பெதஸ்தா குளம் அங்கு வருகிறது. பெதஸ்தா குளத்திலே ஒரு மனிதன் இருக்கிறான். எடுத்துக்கொள், வாசிங்களேன். நீதிமொழிகள் வாசித்துட்டு யோவானுக்கு வரும். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். நீதிமொழிகள் 13:12. நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ, சொல்லுங்களேன், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். அல்லேலூயா. மூன்றாவது ஆசீர்வாதம் என்னவென்றால், நெடுங்கால காத்திருப்பின் மூலம் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். நெடுங்கால காத்திருப்பின் மூலமாக தேவன் உங்களையும் என்னையும் இந்த காலை வேளையிலே ஆசீர்வதிப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அன்பானவர்களே, காத்திருக்குதல் என்பது என்ன? நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள் யோவான் சுவிசேஷத்தை. காத்திருக்குதல் என்றால் என்ன?
அதற்கு சரி சமமாய் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்றால் பொறுமை. ஒருவேளை இந்த பஸ் ஸ்டாப்ல போய் நீங்க வெயிட் பண்ணுங்க, காலையில 10 மணிக்கு நான் வந்துடுறேன் அப்படின்னு நான் ஒருத்தர் நம்மள்ட்ட சொல்றாருன்னு வச்சுக்க, நம்ம ஃப்ரெண்டு. நம்மளும் போய் கரெக்டா ஷார்ப்பா 10 மணிக்கு வெயிட் பண்றோம். மணி 10:15 ஆகுது, 10:30 ஆகுது, 11 ஆகுது. 10:15 ஆன உடனே நமக்கு என்ன ஆயிரும்? கொஞ்சம் பிபி ஏற ஆரம்பிச்சிடும்ல. 10:30க்கு கொஞ்சம் வேகமாக ஹார்ஸாக பேச ஆரம்பிச்சிடும். அவருக்கு ஃபோன் பண்ணி என்ன ஆச்சு அப்படின்னு. 11 மணி ஆச்சு நம்ம கிளம்பி வீட்டுக்கு போயிடுவோம் இல்லையா? சாதாரணமாய் ஒரு மனுஷீக வாழ்க்கையில் போய் ஒரு 10 நிமிஷம் நம்மளால என்ன செய்ய முடியலைங்க? வெயிட் பண்ண முடியலை. யோவான் சுவிசேஷம் இந்த 5ஆம் அதிகாரத்தில் பெதஸ்தா குளத்தின் அருகிலே ஒரு மனிதன் உட்கார்ந்து இருக்கிறான். எத்தனை வருஷங்க சொல்லுங்க? 38 வருஷமாய் ஒரு மனுஷன் அங்கே இருக்கிறான். என்ன அங்க நடக்குது? குளம் கலக்கப்படுகின்ற பொழுது யார் முதலிலே கொண்டு போய் இறங்குகிறார்களோ அங்கே அவர்களுக்கு சுகம் கிடைக்கும். இதுதான் அங்கே இருக்கக்கூடிய நியதி. இங்கு அநேகர் இருக்கிறார்கள், குளமும் கலக்கப்படுகிறது. ஆனா கலக்கப்படுகின்ற பொழுது எல்லாரும் இருக்கும் பொழுது மற்றவங்க எல்லாம் என்ன செஞ்சுறாங்களாம்? 7ஆம் வசனம் வாசிங்க. 5:7. அவர் எவ்வளவு வேதனையோடு சொல்றாரு பாருங்க. ஆண்டவரே, குளம் தண்ணீர் கலக்கப்படுகின்ற போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்கு முன்பாகவே வேறு ஒருவன் எனக்கு எப்படி போறாரா? முந்தி இறங்கி விடுகிறான். 38 வருஷம். இன்னைக்கு காலையில இல்லை, ஒருவேளை நம்ம வேலைக்கு போகும்போது காலையில நம்ம அவசரமா நம்ம கிளம்பிக்கிட்டு இருக்கிறோம். கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு தலைவலி வந்துருச்சுன்னு வச்சுக்கோம், என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்களேன். காலையில் வேகமா அவசரமா நம்ம வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது திடீர்னு தலைவலியோ வயிற்று வலியோ ஏதோ ஒன்று வந்துருச்சு, என்ன ஆகும்? பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் க்ளோஸ் இல்லை? அல்லது அடுத்தது ஆண்டவர்கிட்ட தான், என்ன ஆண்டவர், என்னை காலையில் தானே நான் ப்ரேயர் பண்ணேன், என்னை காலையில் தானே நான் பைபிள் வாசித்தேன், எனக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை? என்ன உங்களுக்கு தெரியாத நான் காலையில் சீக்கிரமாக கிளம்பணும் தெரியாது, இப்போ போய் எனக்கு ஒரு தலைவலி வந்திருக்கேன்னு சொல்லி யாரை திட்ட ஆரம்பிச்சிருவோம்? ஆண்டவர் திட்ட ஆரம்பிச்சிருவோம்ல. அநேக நேரங்களிலே நம்மளுடைய ஆத்ம பலத்தை ஆண்டவர் சோதிக்கும்படியாய் சில சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார். இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலே இந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே நாம் பலப்படுகின்ற பொழுது ஆண்டவர் அதற்குரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நாம் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? சில நேரங்களிலே நம்மளுடைய வாய்களிலே அவிசுவாச வார்த்தைகளை நாம் சொல்லி நம்முடைய ஆசீர்வாதத்தை நம்மளே என்ன பண்ணிடுறோங்க? ஸ்டாப் பண்ணிடுறோம். ஏன் ஆசீர்வாதங்கள் சரியான நேரத்தில் நமக்கு வந்து அடையவில்லை? சில நேரங்களிலே சில பாதைகளிலே நாம் என்ன செய்கிறோம்? விலகி போய் விடுகிறோம். அன்பானவர்களே, நெடுங்கால காத்திருப்பு என்பது சாதாரண ஒரு காரியம் அல்ல. நாள் கணக்காக அல்ல, மாத கணக்காக அல்ல, ஒரு மனிதன் வருட கணக்காக அமர்ந்திருக்கிறான். இங்கு 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் நீதிமொழிகளில் நாம் வாசித்தோம். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை என்ன செய்யுமா? இழைக்க பண்ணும். ஒருவேளை இந்த பெஞ்ச், இந்த டோர், இதெல்லாம் ஆசாரி கார்பெண்டர் செய்யும் போது எப்படி பண்ணியிருப்பாரு? பாலிஷ் பண்ணியிருப்பாங்கல்ல, பாலிஷ் பண்ணுவாங்க. இந்த டெஸ்க் பாலிஷ் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணிட்டே இருக்கணும்? அந்த மிஷினை வச்சு இழைச்சிக்கிட்டே இருக்கணும். இழைக்க அது என்ன ஆகும்? சொல்லுங்களேன், கோபமா இருக்கீங்களோ? சொல்லுங்களேன், என்ன ஆகும்? பாலிஷ் ஆகும்ல. அப்படியானால் இது பாலிஷ் ஆகிறதுக்கு இழைப்பது போல இங்கு வேதம் சொல்லுகிறது, நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை என்ன செய்யுமா? இழைக்கத்தான் பண்ணும். ஒருவேளை அது நாள் கணக்கா இருக்கலாம், மாத கணக்கா இருக்கலாம், ஆண்டு கணக்கா இருக்கலாம். இவைகளெல்லாம் நாட்கள் கூட கூட என்னுடைய இருதயம் அப்படியே தொய்ந்து போய் ரத்தமே இல்லை பிரதர், அப்படியே ரத்த ஓட்டமே இல்லாமல் ஹார்ட்டே இல்லை அப்படின்ற நிலைமைக்கு நம்ம வருவோம் தெரியுமா? நிறைய நேரங்களில் நிறைய பேரை பார்த்து நம்ம புலம்பி இருக்கோம்ல, ஐயோ எனக்கெல்லாம் அப்படியே உயிரோட நடப்பணமா இருக்கேன் அப்படின்னு சொல்றோம்ல, வெறுத்து போய் சொல்றோம்ல. நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை என்னதான் செய்யுமா? இழைக்கத்தான் பண்ணும். ஆனால் விரும்பினது வரும்போதோ எப்படி இருக்குங்க? ஜீவ விருட்சமாய் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சமாய் இருக்கும். 38 வருஷமாய் ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் புலம்புகிறான், ஐயா குளம் கலக்கப்படுகிறது, நான் இறங்கலான்னு நான் ரெடியா இருக்கிறேன். ஆனா என்ன செய்யறாங்க? எனக்கு முன்னாடி முந்தி போய் பல பேர் இறங்கிறாங்கயா. ஐயா எனக்கு இந்த வேலை கிடைக்கும் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆனா என்ன நடக்குது? வேலை
எனக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் போய் வாங்கிடுறாங்க. ஐயா எனக்கு இந்த ப்ரமோஷன் கிடைக்கும் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன், ஆனா என்ன செய்யல, ப்ரமோஷன் கிடைக்கல, வேற யாராவது ஒருத்தர் வாங்கிடுறாங்க. எனக்கு முன்பதா ஏதோ ஒரு தடை வந்து கொண்டே இருக்கிறது, நெடுங்காலமாய் நான் காத்துக்கொண்டே இருக்கிறேன் என்ற சூழ்நிலைகளிலே இந்த காலை வேளையிலே யாரெல்லாம் அமர்ந்திருக்கிறீர்களோ ஆண்டவர் சொல்லுகிறார், ஜீவ விருட்சத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தப்படுங்கள் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கு 38 வருஷமா இருக்கிறான், அவன் புலம்பிக் கொண்டிருக்கிறான். இப்போ இறக்கி விடுறதுக்கு யாருமே இல்லைங்க. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே, நம்மளுடைய சூழ்நிலைகளிலே, நம்மளுடைய குடும்பங்களிலே அநேக நேரங்களிலே நமக்கு பிரச்சனைகள் வருகின்ற பொழுது, அல்லது நம்மளுடைய சூழ்நிலைகள் தலைகீழாய் மாறுகின்ற பொழுது, நம்மை கரத்தை பிடித்து அழைத்து நான் இருக்கிறேன் என்று சொல்லுவதற்கு நம்ம கூட யாருமே இல்லைங்க. அநேக நேரங்களில் நம்ம நினைச்சு பார்க்குறோம்ல, ஐயோ யாருமே இல்லை எனக்கெல்லாம், ஐயோ இந்த கடன்ல இருந்து எனக்கு தூக்கி விடுறதுக்கு யார் இருக்கா, இந்த பிரச்சனையில இருந்து இந்த பிரச்சனையை சரி பண்ணுவதற்கு எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி அநேக நேரங்களில் நம்ம புலம்பி தவிக்கிறோம்ல. இப்போ இங்க படுத்திருக்கிற அவனை யார் வந்து பார்க்குறாங்க? யார் வந்து பார்க்குறா? எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அவன் எப்படா குளம் கலக்கப்படும் அப்படின்னு சொல்லி வருஷ கணக்காக உட்காந்துட்டு இருக்கிறான், காத்துக்கொண்டே இருக்கிறான். 38 வருஷமா அவனை வெயிட் பண்ண வச்சுட்டு இப்ப யார் அவனுடைய இடத்திற்கு வருகிறார்? ஆண்டவர் வருகிறார். வந்தவர் அவர் கேட்கிறார். படுத்தே 6ஆம் வசனம் வாசிங்க. வந்த உடனே ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஏன் அவருக்கு தெரியாதா? 38 வருஷமா ஒரு மனுஷன் உட்கார்ந்துருக்கிறானே, ஏன் உட்கார்ந்துருக்கிறான்னு தெரியாதா? ஆனால் ஆண்டவர் அவ்வளவு சூழ்நிலைகளிலும் அந்த இடத்துல வந்து அவனுடைய விசுவாசத்தை அவர் பரிசோதிக்கும்படியாய் ஒரு கேள்வியை கேட்கிறார். என்ன கேட்கிறார்? சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அதுக்கு பின்னாடி தான் அவன் நடந்த எல்லாத்தையும் சொல்றாயா, எல்லாம் நானும் அதுக்காக தான் உட்கார்ந்துருக்கிறேன், ஆனால் என்ன செய்ய முடியல, என்னால் செல்ல முடியவில்லை, போக முடியலன்னு சொல்லி. அடுத்து நடக்கிற காரியம் என்ன? ஆண்டவர் கரங்களை பிடித்து எழும்ப செய்து அவர் சொல்லுகிறார், எழுந்து படுக்கையை விட்டு. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இல்ல? யோசிச்சு பாருங்களேன். நாள் கணக்கா இல்ல, மாச கணக்கா இல்ல, வருஷ கணக்கா இல்ல, உட்கார்ந்திருந்த அந்த மனிதனை பார்த்து ஆண்டவர் அவன் இடத்திற்கே வந்து கேட்கிறார், உனக்கு ஆசீர்வாதம் வேண்டுமா? ஒருவேளை நீண்ட நெடுங்கால காத்திருப்போடு இந்த காலை வேளையிலே அமர்ந்திருப்போமே, ஆனால் ஆண்டவர் இந்த காலை வேளையிலே உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் அன்பு மகனே மகளே, எவ்வளவு காலங்கள் இப்படி காத்து கொண்டிருக்கிறாய்? எந்தெந்த காரியத்திற்காய் நீ காத்து கொண்டிருக்கிறாயோ, ஒருவேளை பிள்ளைகளுடைய திருமணத்திற்காய் இருக்கலாம், வேலை விஷயமாய் இருக்கலாம், ஒருவேளை குழந்தை பாக்கியத்திற்காய் இருக்கலாம், எந்த ஒரு காரியத்திற்காய் நீங்கள் காத்திருக்கிறீர்களோ ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இருந்து சொல்லுகிறேன், இனி வரப்போகிற காரியம் உங்களுடைய கரங்களிலே ஜீவ விருட்சமாய் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெடுங்கால காத்திருப்பின் மூலம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். எப்பொழுது? பொறுமையாய் இருக்கின்ற பொழுது. பொறுமையாய் இருக்கின்ற பொழுது ஆண்டவர்கிட்ட நம்ம எவ்வளவு காலங்கள் காத்திருக்க வைக்கிறாரோ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே பொறுமையாய் இருப்பதற்கு எனக்கு கற்றுத்தாரும். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் விசுவாசத்தில் பலப்படுவதற்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட காலங்களை கொடுக்கிறார். அப்படியானால் பொறுமையோடு காத்திருப்போம். ஆண்டவர் நெடுங்கால காத்திருப்பின் மூலமாய் ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பதற்கு அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். 3 காரியங்களை நான் சொல்லியிருக்கிறேன். ஒருவேளை யோவான் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது, அநேகருடைய வீடுகளிலே வியாதிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், ஒருவேளை படுத்த படுக்கையாய் இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள், அவர்களும் நாள் கணக்காக மாத கணக்காக இருக்கிறார்கள். வேதவசனம் சொல்லுகிற இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. அநேக நேரங்களில் நம்ம நினைக்கிறோம்ல, ஏன் ஆண்டவரே அநியாயம் செய்கிறவன், அக்கிரமம் செய்கிறவன், தப்பு செய்கிறவன் எல்லாம் சந்தோஷமா பங்களா மேலே பங்களா கட்டிட்டு கார் மேலே கார் வாங்கிட்டு நல்லா இருக்கிறான்ல, ஆனால் ஏன் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை நம்ம நினைக்கிறோம்ல? ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய மகிமை விளங்கும்படியாய் நான் இதை அனுமதித்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை பலவிதமான காரியங்களுக்காய் நீண்ட காலமாய் காத்திருக்கிறோம், ஆனால் நாம் விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல நிச்சயமாய் இருக்கும். ஒருவேளை வியாதியின் படுக்கையாய் இருக்கலாம், ஒருவேளை தடைப்பட்டிருக்கிற திருமண வாழ்க்கையாய் இருக்கலாம், அல்லது நமக்கு நோக்கி இருக்கக்கூடிய ஒருவேளை வீடு கட்டுகிற பிரச்சனையாய் இருக்கலாம். எப்படிப்பட்ட காரியங்களுக்காய் நாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, எவ்வளவு காரியங்களுக்காய் நாம் காத்து கொண்டிருந்தாலும் பொறுமையோடு காத்திருப்போம். ஆண்டவர் நிச்சயமாய் ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் நமக்கு தேவையான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். 3 காரியங்களை நான் சொல்லியிருக்கிறேன். முதலாவது, இருக்கிறதிலே இருந்து தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். எப்போது? அர்ப்பணிப்பு என்ற ஒன்று இருக்கின்ற பொழுது அவர் இருக்கிறதிலே இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். இரண்டாவது, ஒன்றுமே இல்லாததிலிருந்தும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். எப்பொழுது?
கீழ்ப்படிதல் என்ற ஒன்று இருக்கின்ற பொழுது எதுவுமே என்னிடத்தில் இல்லை என்றாலும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். மூன்றாவது, நெடுங்கால காத்திருப்பின் மூலம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். எப்பொழுது? பொறுமையோடு காத்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை குடும்பமாய் நாம் பெற்றுக்கொள்ள, கணவன் மனைவியுமாய், பெற்றோர் பிள்ளைகளுமாய் நாம் இதை சுதந்தரித்துக் கொள்ள இந்த காலை வேளையிலே நாம் இருந்த வண்ணமாக கண்களை மூடி நாம் நிறைவு செய்வோம். நேற்றும் என்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் ஆண்டவரே, மீண்டும் மீண்டும் உம்முடைய பாதத்தில் வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, அர்ப்பணிப்போடு கீழ்ப்படிதலோடு பொறுமையோடு நாங்கள் இருக்க நீர் இந்த காலை வேளையிலே எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர் சுவாமி. நன்றியோடும் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இருக்கிறதிலே இருந்து ஆசீர்வதிக்கிற தேவன், ஒன்றுமில்லாததிலிருந்தும் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆண்டவரே, எல்லாவற்றிற்கும் மேலாக நெடுங்கால காத்திருப்பின் மூலமாக ஆசீர்வதிக்கிற தேவன். ஆண்டவரே, யார் யார் என்னென்ன தேவைகளோடு வந்திருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியாது, ஆனால் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் நீர். அவர்களுக்கு தேவையான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தகப்பனே ஏற்ற வேளையிலே நீர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு விஷயங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. குற்றம் குறைகள் இருக்குமானால் தயவாய் நீர் எங்களை மன்னித்து ஆண்டவரே நீர் எங்களை நித்திய வழியிலே நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள ஆண்டவரே எங்களை நாங்கள் தகுதிப்படுத்திக் கொள்ள, ஆண்டவரே கீழ்ப்படிய, அர்ப்பணிக்க, பொறுமையோடு காத்திருக்க ஆண்டவரே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். மீதியான வேலை முழுவதையும் நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் செய்வோம். வழி நடத்துகின்ற எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியும் நிறைந்த பரிசுத்த நாளின் காலை பொழுதிற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கடந்து போன நாட்கள் முழுவதும் ஆண்டவர் எங்களை பாதுகாத்து பராமரித்து உம்முடைய ஆற்றலால் வழிநடத்தி இந்த பரிசுத்த நாளிலும் உம்முடைய திருச்சமூகத்திலே நாங்கள் கடந்து வரவும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் தந்த நல்ல கிருபைகளுக்காய் உம்மை போற்றுகிறோம். ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய திருச்சமூகத்திலே கடந்து வந்த நாங்கள் எங்களை நாங்கள் சீர்தூக்கி பார்க்க ஆண்டவர் கிருபைகளை தந்து, ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே எங்களுடைய மன விருப்பங்களையும் எங்கள் மன்றாட்டுக்களை ஏறெடுக்க ஆண்டவர் தந்த கிருபைகளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். குடும்பம் கடவுள் அருளுகின்ற அருட்கொடை. குடும்பத்தின் ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு தம்முடைய மகனின் வாயிலாக போதித்த உம்முடைய கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கேட்ட இறை வார்த்தைகளை நாங்கள் மனதிலே கொண்டு அவைகளை எங்கள் வாழ்வினூடாக வெளிப்படுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தி வாழ ஆண்டவர் துணை நிற்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தம்முடைய பிள்ளைகள் பல நிலைகளோடு கடந்து வந்தவர்கள் உண்டு. ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் விதமாகவும் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு மன மகிழ்ச்சியின் அனுபவத்தோடு கடந்து வந்த அநேக தம்முடைய பிள்ளைகள் உண்டு. ஆண்டவரை தொடர்ந்து தம்முடைய பிள்ளைகளை நன்மையினாலும் கிருபையினாலும் இதை முடிசூட்டி வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். மனபாரங்களோடு கவலைகளோடு ஆண்டவருடைய சமாதானத்தை தேடி உம்முடைய திரும்ப நிலைகளை கடந்து வந்த அநேக தம்முடைய பிள்ளைகள் உண்டு. ஆண்டவரே, வந்த நிலையோடு கடந்து செல்லாதபடி நீ தருகின்ற நிறைவான சமாதானத்தை தம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொண்டவர்களாய் ஆண்டவர் தந்த மகிழ்ச்சியின் அனுபவத்தை பெற்று கடந்து செல்வதற்கான கிருபைகளை ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதனாலும் உம்முடைய கிருபையினால் வழி நடத்தினேன். நாங்கள் தொடர்ந்து சமூகத்திலே நாங்கள் கடந்து செல்லுகின்ற போது நாங்கள் ஆண்டவர் கற்றுத்தந்தவர்கள் அடிப்படையிலே ஆண்டவருக்கு சான்றுள்ளவர்களாய் எழும்பி பிரகாசிக்க ஆண்டவர் துணை நிற்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இதனாலும் நடைபெற இருக்கின்ற அனைத்து திருப்பணிகளையும் திருப்பணி திட்டங்களையும் ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். மீண்டுமாக உம்முடைய திருச்சமூகத்திலே நாங்கள் ஒன்று கூடும் அளவும் ஆண்டோடைய நீங்காத பிரசன்னம் எங்களோடு உடனிருந்து வழி நடத்த வேண்டும் என்று இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல கடவுளே, ஆமேன். தேவனுடைய இரக்கத்திற்கும் கிருபைக்கும் பராமரிப்புக்கு நம்ம அர்ப்பணிப்போம். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாய் இருக்கிற தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிநடத்தலும் உங்கள் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக.